ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு 19வது பாசுரம். அந்த 19வது பாசுரம் என்ன அப்படின்னா, குத்து விளக்கெரிய அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன அறிவுரை சொல்கிற ஆண்டாள் அப்படின்னா, ஒரு இல்லறம் எப்படி நல்லறம் ஆகும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்கிறா ஆண்டாள். கண்ணன் எம்பெருமானையும் நப்பெண்ணை பிராட்டியையும் சேர்த்தே எழுப்புறார்கள் இந்த பாசுரத்தில். நாமும் அவர்களை எழுப்புவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ ஒன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல நப்பெண்ணை பிராட்டிய அழைக்கிற போது மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு அழைக்கிறான். கண்ணன் எம்பெருமான அழைக்கிற போது மலர் மார்பா அப்படின்னு அழைக்கிறான். இந்த இரண்டு பதங்களுமே இவர்களுடைய பரிவையும் அனுகிரகத்தையும் காண்பிக்க கூடிய பதங்கள். கண்களால கடாட்சத்தை அள்ளி வழங்குபவள் பிராட்டி. அதனால அவளை மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னு அழைச்சா. அதே மாதிரி தன்னுடைய ஹிருதயத்தில் பக்தர்களுக்கு இடமளிச்சு காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனை மலர் மார்பா அப்படின்னு அழைச்சான். இவா ரெண்டு பேருமே சேர்ந்து, இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து தங்களுடைய தர்மத்தை, என்ன தர்மம், தத்துவத்தையும் தத்துவமாகிய தகவையும் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்றார். இப்படி கணவனும் மனைவியும் ஒரே நோக்கு கொண்டவர்களாக இருந்தா அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமையும் அப்படிங்கிற அறிவுரை பேசப்படுறது இந்த 19வது பாசுரத்தில். காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் நல்ல ஐக்கிய மத்தியம் உடையவர்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய கஷ்டத்திலேருந்து ராமானுஜரை காப்பாற்றினார்கள். எப்படி பார்க்கலாம். யாதவ பிரகாசங்கிற அத்வைத குரு கிட்ட சாஸ்திர பாடங்களை கத்துக்கிறார் ராமானுஜர். அப்போ அவருக்கு டீனேஜ், அந்த சமயம் கத்துக்கிறார். ராமானுஜருடைய சித்தி பையன் கோவிந்தன், அவனும் இவரோட சேர்ந்து தான் படிக்கிறான். உபனிஷத் வாக்கியங்களுக்கு ராமானுஜர் ரொம்ப அழகா அர்த்தம் சொல்றதை பார்த்து யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர் பேர்ல ஒரு அசூயை, பொறாமை உண்டாயிடுது. இவன் குருவை மிஞ்சிடுவான் போல இருக்கேன்னு பயந்தார். அதனால காசிக்கு தீர்த்த யாத்திரை அழைச்சிட்டு போய் கங்கையில தள்ளிடலாம்னு திட்டம் போட்டார் அவர். இவருடைய சித்தி பையன் கோவிந்தனுக்கு இந்த திட்டம் தெரிஞ்சு போயிடுது. பாதி ராத்திரியில இவாளோட திட்டத்தை ராமானுஜர்கிட்ட வந்து சொல்லி, அண்ணா நீங்க இவாளோட அபிப்பிராயம் சரியா இல்லை, அதனால நீங்க இங்கேருந்து இப்பவே தப்பிச்சு போயிடுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ ராமானுஜருக்கு 10-12 வயசு தான் இருக்கும், டீனேஜ். பிராண பயத்துல ராமானுஜர் எழுந்து ஓடுறார். பெரிய காடா இருக்கு, கும்மிருட்டா இருக்கு, புலி சிங்கங்கள்லாம் கர்ஜிக்கிற சப்தம் வேற கேட்கறது, கால சர்ப்பங்கள் வேற கீழே போயின்னு இருக்கு. சரியா வழியும் தெரியல. பயந்து போயிட்டார் ராமானுஜர். உடனே வரதா அப்படின்னு பெரும் குரல் எடுத்து கத்தினர். நம்மளா இருந்தா ஐயோ அப்படின்னு இருப்போம். அவர் அழகா பரதா அப்படின்னு பெரும் குரல் எடுத்து கத்தினர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவனாச்சே பரதன். பெருந்தேவி தாயாரும் பெருமாளும் வேடுவன் வேடுவச்சியா வந்து நின்னுட்டார். குழந்தை, இந்த நடுக்காட்டுல தனியா நிக்கிறியப்பா, உனக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டார்கள். தப்பிச்சு வந்த கதையெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம காஞ்சிபுரம் போகணும், எனக்கு வழி தெரியலை அப்படின்னார். நீங்கள்லாம் யாரு, இந்த நடுக்காட்டுல நீங்கள்லாம் அலையிறேளே,
உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர். பயமா? எங்களுக்கா? நான் வேடுவ ராஜன், இவள் என்னுடைய மனைவி. 14 வருஷம் காட்டுல நாங்க அலைஞ்சு திரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்னான் அந்த வேடுவன். அதுக்கப்புறம் ராமானுஜர் சொல்றார், உங்களை பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன் ராமரை போலவே இருக்கீர் நீர் அப்படின்னு சொன்னார். ராமனா? யார் அது? நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னான் அந்த வேடுவன். உடனே ராமானுஜர் ராமருடைய கதையை சொல்றார். ஆனந்தமா அந்த கதையை கேட்டுண்டு, ரொம்ப நன்னா இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கே, ஊ ஊ ஊன்னு கொட்டிண்டு உற்சாகமா 3 பேரும் நடக்கிறார்கள். ரொம்ப நாளா வரதராஜ பெருமாளுக்கு ஒரு ஆசையாம், ராமானுஜனோட ஒரு நடப்பாவாடை போடணும் அப்படின்னு. அது இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுத்து அவருக்கு. முன்னால அந்த வேடுவன் நடுப்புற வேடு வச்சு பின்னாடி கதையை சொல்லிண்டே நம் ராமானுஜர் நடக்கிறார். அந்த சமயம் வேடு வச்சு சொல்றா, இப்படி அனாதையா அலையறேடா குழந்தை, அழகா இருக்க, எங்களோட நீ வந்துடேன், உன்னை நாங்க எங்க பெத்த புள்ள மாதிரி வச்சு காப்பாத்துறோம் அப்படின்னு கூப்பிட்டா. ராமானுஜர் சொல்றார், எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு தாய் தகப்பன் மாதிரி தான். தேசத்தை ஆள்ற ராஜா ஒரு தகப்பன், பிள்ளைய பெத்த அப்பா ஒரு தகப்பன், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் குரு அவர் ஒரு தகப்பன், பிராணனை காப்பாத்துறவா ஒரு தகப்பன். நீங்க என்னை காப்பாத்த வந்ததுனால நீங்களும் எனக்கு தகப்பன் தான், தாய் தகப்பன் தான். ஆனா நான் உங்களோட வர முடியாது. ஏன்னா காஞ்சிபுரத்துல வயசான என்னுடைய தாயார் இருக்கா, அவளுக்கு பந்துக்கள்னு யாருமே இல்லை, நான் தான் எங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் ராமானுஜன். உடனே வேடு வச்சு நினைக்கிறான், எத்தனை அழகா இந்த குழந்தை பேசுறான், இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே அப்படின்னு அவள் நினைச்சாளாம். தாயாரே நினைக்கிறா பாருங்க, பெருந்தேவி தாயார் நினைக்கிறா பாருங்க, இவன் ரத்தனமான பிள்ளை, இவனுக்கு சமம் யாருமே இல்லைன்னு 2 பேரும் ஒத்தற்கொத்தர் பேசிக்கிறாளாம். ராத்திரி முழுக்க இப்படி பேசிண்டே நடக்கிறா 3 பேர். கிழக்கு வெளுக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த வேடு வச்சு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டான். நம் ராமானுஜர் அனுஷ்டானம் தவறாதவர். தன்னுடைய மடிசஞ்சியில ஒரு சொம்பு வச்சுட்டு இருந்தார். அதை எடுத்துண்டு அங்க உள்ள கிணத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பார்க்கிறார், 2 பேரையும் காணல. அத கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், அந்தர்ஹிதௌ தம்பதௌ ந பஷ்யத் கேசபாத்மஜக மிதராம் துக்கம் ஆபன்னக ப்ருரோதச பாலவது. குழந்தைய போல அம்மா அம்மா அப்பா அப்பா அப்படின்னு கூவினர். எங்க போயிட்டேள் நீங்க? தீர்த்தம் எடுத்துட்டு வரத்துக்குள்ள எங்க போயிட்டேள் நீங்க அப்படின்னு 4 பக்கமும் கூவிண்டே பார்த்துட்டு இருக்கார். அதற்கப்புறம் அந்த கிணற்றடிக்கே திரும்பி ஓடி வந்தார். ஓடி வந்து பார்க்கிறார், அங்க சிலர்லாம் தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கா, ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா சிலரெல்லாம். அவ கிட்ட வந்து இது எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். அவ சொன்னா, இது காஞ்சிபுரம்பா, அதோ தெரியறதே புண்ணியக்கோடி விமானம் அப்படின்னு சொன்னார்கள். ராமானுஜர் புரிஞ்சுட்டார், வந்தது வரதராஜ தம்பதிகள் தான் அப்படின்னு. ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, நான் வரதனை பார்த்துட்டேன், பெருமாளை பார்த்துட்டேன், பெருந்தேவி தாயார பார்த்துட்டேன், அவ என்னோட பேசினா, என்ன அவாதான் நடுக்காட்டுலேருந்து அழைச்சுண்டு வந்தா அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லல. தன்னோட அம்மா கிட்ட கூட அவர் சொல்லல. அவருடைய பகவத் அனுபவத்தை அப்படியே பூட்டி வச்சுக்கிறார் ராமானுஜர். பகவத் சாட்சாத்காரத்தை சொன்னா கிடைச்ச கிஞ்சித் அனுபவமும் போயிடும், கர்ப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணபிரேமி மகாராஜ்.
சதிபதிகளோட கூடினதை யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவாளோ? சதிபதிகள் பாவம் போன்றதுதான் பகவானுடைய சாட்சாத்காரம் அப்படின்னு துக்காராம் மகராஜ் சொல்றார். ராமானுஜர் தண்ணி கொண்டு வந்த அந்த கிணறு தான் சாலை கிணறு. இந்த கிணத்துலேருந்து தான் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர் பரதராஜ தம்பதிகளுக்கு. எப்பொழுதும் திவ்ய தம்பதிகளான காஞ்சி பரதனும் பெருந்தேவி தாயாரும் பகவத் ராமானுஜரிடத்துல தத்துவமாகிய தகவை கடைபிடிச்சா அப்படின்னு தெரியறது பாருங்க. இந்த தம்பதிகள் மட்டும் இல்லை, ஆண்டாள் நாச்சியார் அருளுக்கம் பாத்திரமானவர் நம் ராமானுஜர்னு ஒரு நூற்றந்தாதி பாசுரம் பாடுறார் அமுதனார். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மீன் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள். இந்த இடத்துல சொல்ற, இந்த கலி காலத்துல யார் யாரை காப்பாத்துவா அப்படிங்கிறது தெரியாது. கண்ட பேர்கள் கண்டவா காலில் விழற காலம் இந்த கலிகாலம். இப்பேற்பட்ட இந்த கலிகாலத்துல ஒரு அவதாரம் பண்ணாளே நம்ம ஆண்டாள், அதுதான் ஆச்சரியம். கோபிகையா தன்னை பாவிச்சுண்டா ஆண்டாள். ஆனா கோபிகைகள் காலத்துல இவள் பிறக்கல. 16,108 தேவிகள் கண்ணபிரானுக்கு அந்த காலத்துல ருக்மிணி பிராட்டியோட தானும் ஒருத்தியா இவள் அவதாரம் பண்ணல. எல்லா தேவிமார்களுக்கும் கண்ணனிடத்துல காமம், அவனிடத்துல இஷ்டம். ஆனா நம்ம ஆண்டாளுக்கோ சமஸ்த ஜீவ கோடிகளான நம்ம கிட்ட தான் அவளுக்கு இஷ்டம். நம்ம கிட்ட ஒரு இரக்க சுபாவம் நம்ம ஆண்டாளுக்கு. பரிதவிச்சுண்டு இருக்கிற நமக்கு நாராயணனே கண்ணனே எல்லாம்னு காட்டணும்னு ஆசைப்பட்டாளாம். அவனை எப்படி அடையணுங்கிற வழியை நமக்கு காண்பிச்சு கொடுத்தா. ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடணும், நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை காட்டணுங்கிறதுக்காகத்தான் துளசி வனத்துல ஆவிர் பவிச்சா. கர்ப்பவாசம் இல்லை. அப்பா பெரியாழ்வாரோட கூடவே இருந்து துளசி மாலைகளை கட்டி கட்டி அரங்கனுக்கு அனுப்பிண்டே இருந்தார். அரங்கனுக்கு அனுப்பிண்டே இருக்கிற போது அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, மேகத்தை தூது விட்டா, குயில தூது விட்டா, கிளிய தூது விட்டா, ஒண்ணுமே செல்லுபடி ஆகலை. அப்புறமா என்ன பண்ணா, ஒரு மாலையில தன்னுடைய சுகந்தத்தை ஏற்றி சூடி களைந்த மாலையா அனுப்பினா. கோதா குந்தல சௌகந்திய சம்யுக்தம் மால்யமாகர அப்படின்னு கோதையினுடைய கூந்தல் மனம் மகிழற அந்த மாலைய கொண்டு வா அப்படின்னு கேட்டு போட்டுண்டானாம் பகவான். அதனால அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பெயர். சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் அப்படிங்கிறார் அமுதனார். அதாவது எல்லா ஆழ்வார்களையும் ராமானுஜர் ஆசிரியிச்சார். அவர்களுடைய திருவடியே கதின்னு இருந்தார் எங்கள் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிண்டே வந்தார் அமுதனார். ஒவ்வொரு ஆழ்வார்களையும் சொல்லி அவளுடைய திருவடியே கதி, அவளுடைய திருவடியே கதின்னு இருந்தார் எங்கள் ராமானுஜர்னு சொல்லிண்டே வந்தார், பாசுரம் பாடிண்டே வந்தார். ஆனா இந்த பாசுரம் வந்த உடனே இந்த பாசுரத்துல ஆண்டாளுடைய அருளுக்கு பாத்திரமானவர் எங்கள் ராமானுஜர் அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஆண்டாள் பாகவத கோஷ்டியான ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் இருக்கா, பிராட்டிமார்கள் கோஷ்டியிலையும் இருக்கலாம். பாகவத கோஷ்டி அப்படின்னா ஆசிரியக்கத்தக்கவள், பிராட்டி கோஷ்டியில இருக்கிறதுனால அருள் செய்கிறவள் அப்படின்னு சொல்லப்படுறது. பெருமாளுக்கு வாழ்க்கைப்பட்டுட்டா மற்ற பிராட்டிமார்களைப் போல இருக்கணும். அதனால இவளுடைய அருளுக்கு பாத்திரமானவாதான் பெருமாளிடத்திலேயே போக முடியும்.
ஆண்டாளோ 3 பிராட்டிமார்களின் சமஷ்டி ரூபம் அப்படின்னே சொல்லுவார் கிருஷ்ணபிரேமி மகராஜ். ஸ்ரீதேவி நாச்சியாரை போல கருணையே வடிவானவள் ஆண்டாள். பூமிதேவி நாச்சியாரை போல பொறுமையே வடிவானவள். நீலாதேவி நாச்சியாரை போல பிரேமை உடையவள் நம் ஆண்டாள். அதனால நம் ராமானுஜர் ஆண்டாளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்னு சொல்றார் அமுதனார் இந்த நூற்றந்தாதி பாசுரத்தில். ஆண்டாளுக்கும் நம் ராமானுஜருக்கும் 2 சம்பந்தம் உண்டு. என்ன 2 சம்பந்தம் அப்படின்னா, கோதையின் அண்ணன் அப்படிங்கிற பட்டத்தை கோதாதேவியே கொடுத்தா, அந்த சம்பந்தம். மற்றொரு சம்பந்தம், திருப்பாவை ஜீயர்ங்கிற பட்டத்தை இவருடைய பிரதம ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் கொடுத்த, அதனால கோதையோட 2 சம்பந்தம் நம் ராமானுஜருக்கு. பிஞ்சாய் பழுத்த ஆண்டாளின் பெருமையையும் நம் ராமானுஜரின் பெருமையும் பேசப்படுறது இந்த திருப்பாவை 19வது பாசுரத்தில். 2 பேருக்கும் அடியேன் மங்களம் பாடி ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்தோடு இன்று அடியேன் நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாழ்வன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே.